மற்றொரு அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் கார் மோதி தூக்கி வீசப்பட்ட 4 பேர் அந்த சாலையின் நடுவிலேயே இருக்கும் காட்சிகள், அதிர்ச்சி காட்சிகளை பார்க்கிறீர்கள். இந்த விபத்து தொடர்பாக காரை ஓட்டி வந்த மென்பொறியாளர் வினோத்தை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையை கடக்க முற்படும் அந்த 4 பேர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியிருக்கிறது. மோதிய வேகத்தில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டு அந்த நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் அதிர்ச்சி காட்சிகள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் தகவல்களை கேட்கலாம். சக்திவேல், கார் மோதி தூக்கி வீசப்பட்டு அங்கு 4 பேர் நடு சாலையிலேயே கிடக்கும் காட்சிகள் அதிர வைக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் என்ற செய்தி வருகிறது. விரிவான தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். தாம்பரம் சானிட்டோரியம் அப்பாராவ் காலனியில் 2வது தெருவைச் சேர்ந்தவர் அருள்தாஸ். இவர் ராயப்பேட்டையில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி அமலா சித்த மருத்துவராக உள்ளார். தம்பதியினருக்கு அமீரேஷ் என்ற மகனும் ஹர்லினி என்ற மகளும் உள்ளனர். அவர்கள் இருவரும் சேலையூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் பள்ளி முடிந்து பேருந்தில் வந்த மகன் மற்றும் மகளை வழக்கம் போல் அமலா மற்றும் அந்த சானிட்டோரியம் ஆஞ்சநேயர் கோயில் அருகே அழைத்து கொண்டு வீட்டிற்கு வரும்போது அந்த பணிப்பெண்ணுடன், வேளாங்கண்ணி என்ற பணிப்பெண்ணுடன் வந்துள்ளனர். இந்த 4 பேரும் இந்த சாலையை, ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயற்சித்துள்ளனர். அப்போது குரோம்பேட்டையில் இருந்து தாம்பரம் நோக்கி ஜிஎஸ்டி சாலையில் அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று இவர்கள் 4 பேர் மீது மோதிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து சென்றுள்ளது. இதில் 4 பேரும் படுகாயம் அடைந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த 4 பேரையும் மீட்டு குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அமலாசால் அமரேஷ் ஆகியோர் படுகாயம் அடைந்துள்ளனர். அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ஆயப்பாக்கத்தில் இந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த காரை ஓட்டி சென்ற வினோத் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வினோத் சானிட்டோரியத்தில் உள்ள மெப்ஸ் ஏற்றுமதி தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராகவும் பணிபுரிந்து வந்தது தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த காட்சிகள் வைரலாக வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த காட்சியில் 4 பேரையும் அந்த கார் இடித்ததில் தூக்கி வீசப்படும் அந்த காட்சிகள் நெஞ்சை பதபதைக்கு வைத்துள்ளது. மோகன்ராஜ், தாறுமாறாக கார் ஓட்டினால் இன்சூரன்ஸ் செல்லாது என்று கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேல் நீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் நேற்றுதான் உறுதி செய்திருக்கும் இந்த நேரத்தில் அதிவேகமாக கார் மோதி 4 பேர் படுகாயம், அதுவும் தாம்பரம் சானிட்டோரியம் அருகே. நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.